ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து குரூப் 4 கவுன்சிலிங் பொறுத்து இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஜேஏ இருக்குது பார்த்தீங்களா? ஜேஏல இன்னும் சில நம்பர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. அது சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட், யார் நம்பர் இருக்குது, என்னிலேருந்து என்ன வரைக்கும் நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். பண்ணோம் அப்போ நமக்கு எப்போ கவுன்சிலிங் வரும், இல்லை நமக்கு வருமா வராதா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த அடிஷன் டு த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பப்ளிஷ்ட் ஆன் கமிஷன் வெப்சைட் ஆன் 8/1/2025. ஸோ பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8/1/2025 அப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த கேண்டிடேட் ஹூஸ் ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆர் மென்ஷன்டு பிலோ ஹேவிங் provisionally admitted to the physical certificate verification and counseling schedule from 10/2/2025 to 17/2/2025. ஸோ நம்ம 10/2 17/2 வரைக்கும் நமக்கு இது பண்ண எக்ஸப்ட் நம்ம ஹாலிடேஸ் தவிர. ஸோ இங்கே பாருங்க. The list of registered number of candidates who have been provisionally admitted to direct physical certificate verification and counseling based on result of one written examination conducted by commission 9/6/2024. அதாவது நம்ம என்னைக்கு குரூப் 4 எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 9/6/24 வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்போ ரிசல்ட் அப்படின்னா நமக்கு 10th month 28 வந்து நமக்கு பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. the candidates are directed to upload their documents in support of the claims made in his her online application. அதாவது மேல் ஆர் ஃபீமேல் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ், ஜெண்டர், கம்யூனல் கேட்டகரி, அப்புறம் பர்சனல் ஸ்டடீஸ் வந்து பிஎஸ்டி முடிச்சிருப்பீங்களா, தமிழ் மீடியம், இல்லை டிடபிள்யூவா, இல்லை பிடபிள்யூடியா, எக்ஸவஸ் மேனா, அதுக்கப்புறம் நம்ம எஜுக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஓஏ வச்சுருக்கீங்களா, இல்லை கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணணும். எதில் அப்போ நம்மளால ஓடிஆர் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன டேட்னு பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 8/2/25 11/2/25. ஸோ சனிக்கிழமை 8ஆம் தேதி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாள் மட்டுமே நமக்கு தேதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நமக்கு டிடபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, பிடபிள்யூடி இருக்கா, எக்ஸவஸ் மேலே இருக்கா, இல்லை பிஎஸ்டிஎம் இருக்கா. ஸோ பிஎஸ்டிஎம்லாம் வந்து நிறைய பேர் வந்து சீலுக்கு வச்சு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒன்ஸ் நீங்கள் கவுன்சிலிங் போனால் கூட அதுக்கப்புறம் டைம் கொடுக்குறாங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சீல் வந்து மாற்றிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஎஸ்டிஎம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் 3310. ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் மெடிக்கல் மெடிசன் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்ட் கோட்னு பார்த்தீங்க அப்படின்னா 32923321. ஸோ அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர். ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்பர் பார்த்துங்க 3298 போஸ்ட் கோடு. ஸோ நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் இதில் கொடுத்தாங்கன்னா அக்கௌண்டன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன், நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். போஸ்ட் கோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3518 3520 3502 3500. ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக அண்டன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் நம்பர்ஸ் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோடு பாருங்கள் 3310 3292 3321. அதில் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க என்ன அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்கும் ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் தான், ஜூனியர் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெடிசின் பிளான்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்ப்பரேஷன்.
நீங்க பாருங்க போஸ்ட் கோட் என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா 3292 3321 3518 3520 3502 3500. ஸோ அதுக்கு சில நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போஸ்ட் கோட் என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா 3298 3510 3520 3502 3500 சொல்லிட்டு அதுக்கு நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கோட் குடுத்துருக்காங்க 3292 3321 3296 3298. ஸோ அதுக்கு சில நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. சாரி. நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு என்ன நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க போஸ்ட் கோட்னு பார்த்தீங்க அப்புறம் 3310 3292 3321 3296 3298. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன கோட் குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 3292 3321 3296 3298 3518 3520 3500 3502. ஸோ அதுக்கு சில நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. அதில உங்க நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ என்ன குடுத்துருக்காங்க அபோவ் ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஒன்லி ஃபார் த போஸ்ட் அகெயின்ஸ்ட் விச் த ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் பப்ளிஷ்ட். அதாவது மேலே குடுத்திருக்க அந்த கேட்டகரியில உங்க நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த கேட்டகரிக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இன்டிமேஷன் ரிகார்டிங் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வில் பி இன்ஃபார்ம்டு த்ரூ ஒன்று கமிஷன் வெப்சைட் இல்லாட்டி எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் த்ரூ ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஒன்லி. நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷால் பி சென்ட் டு கேண்டிடேட் பை போஸ்ட். அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லை அதாவது கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா அப்போ கூப்பிட்றது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட செல்லுக்கு மெயில் வரும் இல்லாட்டி எஸ்எம்எஸ் வரும் எப்போ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டில் அந்த ஒன் டைம் ஓடிஆரில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அங்கே தான் வருமே தவிர போஸ்ட்டில் உங்களுக்கு வராது. அதான் சொல்கிறாங்க. த கேண்டிடேட்ஸ் கேன் பி டவுன்லோட் த மெமோ ஃபார் அட்மிஷன் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஃபார்ம் அண்ட் கமிஷன் வெப்சைட். ஸோ நீங்கள் வந்து மெமோ வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்க்கு போகலாம். அந்த ரெகுலர் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். எதுவுமே மறக்காமல் நீங்கள் என்னென்ன சிவி அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஃபெயில்டு டு அட்டன் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஆன் ஷெட்யூல்டு டேட் அண்ட் டைம் will not be considered for the next stage of selection. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மெமோவில் கொடுத்துருக்க டைமில் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாது. அடுத்து உங்களுக்கு இந்த டைம் நீங்கள் கவுன்சிலிங் போக முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து சர்டிஃபிகேட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷனில் ஃபுல்லாக இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த பேரா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மெரி இன்க்ளூஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இந்த அபோவ் லிஸ்ட் வில் பி இம்ப்ளை தட் ஹிஸ் கேண்டிடேட் ஹஸ் பின் ஃபுல்லி கன்சிடர் ஃபார் செலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஆஃப் கேண்டிடேட் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் டஸ் நாட் கன்ஃபார்ம் எனி ரைட் ஃபார் செலெக்ஷன் த செலெக்ஷன் இஸ் ஆல்சோ. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூட பிசி சொன்னாங்க பார்த்தீங்களா பிசி எம்பிசியால் இந்த முதல் நாளே ஃபில் ஆயிடுச்சு அடுத்த நாள் கவுன்சிலிங் வராதுன்னு சொல்லுவாங்க அதே தான். ஸோ இப்போ உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் சிவி அப்லோட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மெமோ வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ கூப்பிட்ற எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் அப்படின்ற அஷூரன்ஸ் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுதான் இது. ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்க இப்போ ஒரு நம்பரே 2, 3 டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கலாம். நீங்க ஒன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்க முடியாது. அதான் சொல்றாங்க. த போஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்ட், கார்ப்பரேஷன் அத்தாரிட்டி அண்ட் தென் யூனிட் ஒன்ஸ் செலக்டட் வித் த கேண்டிடேட் வில் நாட் பி சேஞ்ச்டு அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். நீங்க ஒன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. Candidates who have participated and once selected a post in counseling will not be allowed to participate in counseling of other post. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெய் எடுத்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வர மாட்டீங்க. டைப்பிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டெனோக்கு போக மாட்டீங்க. அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ 4th இயர் கவுன்சிலிங் போய் ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 7th இயர் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க the candidate have been admitted for physical certificate verification and counseling or have been advised to watch commission website every day regarding availability of vacancies which will be hosted in an கம்யூனிகேஷன் வெப்சைட் அட் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எவ்ரிடே. அதாவது டெய்லி நீங்கள் வேகன்சிஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எவ்வளோ அவங்க கொடுத்தாங்க அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எப்படிலாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ மெயினாக வந்து இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதுவும் கரெக்டாக சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போங்க கவுன்சிலிங்க்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.